ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காலில் வெள்ளியும் கழுத்தில் தங்கமும் ஏன் அணியணும்? அதுவும் திருமணங்களில் ஆணுக்கு இடது பக்கத்தில் பெண்ணை அமர வைக்கிறதோட காரணம் என்ன? ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு. நாம் சிறு வயதில் எதையாவது செய்யும்போது வீட்டில் உள்ள பெரியவா அதை செய்யாத இதை செய்யாதன்னு காரணம் சொல்லுவா. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவா. அது நமக்கு அப்போ உடன்பாடு இருக்காது, புரியாது, புரிகிற வயசும் இருக்காது, கோபந்தான் வரும். ஆனால் கொஞ்சம் அனுபவம் வந்த பிறகு அதை பற்றி யோசித்து பார்த்தா அவள் சொன்னதோட அந்த அறிவியல் பூர்வமான அர்த்தமான விளக்கம் ஒன்று அதில் ஒளிஞ்சிருக்கும். முன்பெல்லாம் பிறந்த குழந்தைக்கு தாய் வீட்டில் அரஞ்சான் கொலுசு இதெல்லாம் வெள்ளியில் போட்டு அனுப்புறது வழக்கம். கழுத்துலையும் கையிலும் தான் தங்க நகை செஞ்சு போடுவா. இடுப்பு கால் இதுக்கெல்லாம் வெள்ளியத்தான் அணிவிப்பா. இதுக்கு காரணம் என்ன? கணுக்காலில் எப்போதும் உராஞ்சின்றிருக்கிற அந்த நகை கொலுசு தங்கம் உராஞ்சி வந்தால் வாதம் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவ ஆராய்ச்சி இப்படி சொல்கிறது. தங்கம் மகாலட்சுமியோட அம்சம். அதனால் தங்க நகையை காலில் அணியறது தப்பு, தரையில் போட்டு மிதிக்கிறதுக்கு சமம். அதனால் நம்ம மக்கள் நம்பிக்கை கொண்டிருந்தா அதனால் கணுக்காலில் உராயறதுக்கு ஏற்றபடி வெள்ளி கொலுசை அணிவிச்சிருந்தா அப்படிங்கிறது உண்மை. சிறு வயதில் பஞ்சலோகம் அணிகிறதோட பயன் என்ன? தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம், இதுதான் பஞ்ச லோகங்கள். நாம் வாழற பிரதேசத்தில் பொதுவாக உலோக அம்சம் குறைஞ்ச மண் தான் இருக்குது. இந்த இயற்கையை ஒத்து வாழற நாம் அதை பிரதிபலிக்கிறத புரிஞ்சுண்டு அந்த பஞ்சலோகத்தை உபயோகிக்க ஆரம்பித்தா. அதுவும் இந்த உடலை சுற்றி பிராணசக்தியை பலப்படுத்தி உடலில் உலோக சக்தியை அதிகரிக்க சிறு வயதிலேயே இந்த பஞ்சலோகமும் ஆச்சு. பெண் ஆணுக்கு இடது பக்கம் ஏன் அமரணும்? ஒவ்வொருவனுடைய உடலினுடைய வலது பாகத்தில் ஆண் ஜீவனு அணுக்களும் இடது பாகத்தில் பெண் அணுக்களும் இருக்குது. அந்த விஞ்ஞானத்தின்படி பெண் எப்போதும் ஆணுக்கு இடது பக்கம் உட்காரணும் என்பது ஒரு பெரிய ஆச்சாரம். மணப்பந்தலிலும் இடது பக்கம்தான் பெண்ணுக்கு விதிக்கப்பட்ட இடம். இதுக்கு காரணம் சொல்கிறது என்ன? பெண்ணோட வலது பாகமாக செயல்பட வேண்டியது ஆண், ஆணோட இடது பாகமாக செயல்பட வேண்டியது பெண் அப்படின்னு சொல்கிற காரணம்தான். இந்த நம்பிக்கைக்கு பலம் அளிக்கிறது தான் வலது பக்கம் ஆணும் இடது பக்கம் பெண்ணும் சேருகிற அர்த்தநாரீஸ்வரர் நம்பிக்கையும் வந்தது. இப்படி மனித வாழ்வில் ஒவ்வொன்றிலும் நமக்கு ஆன்மீகமும் விஞ்ஞானமும் ஒன்றி செயல்படுறத பார்த்தா எப்பேற்பட்ட ஆச்சரியம். இப்போ நமக்கு தெரியும். வயது முதிர்ந்து பக்குவம் வந்து அதை தேடி தேடி போய் படிப்போம். இந்த மாதிரி நியூஸ் நமக்கு கிடைக்காதா? அபூர்வமான நியூஸ் எல்லாம். இந்த நியூஸையும் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.